வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர்ந்துடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? இதாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கோவிலில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வழிபடுவதால் ரொம்ப சிறப்புங்க. அனைத்து நாட்களிலும் சென்று வழிபட்டாலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க திருவண்ணாமலை தலம். இந்த திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலத்தின் போது ஏற்பட்ட ஒரு அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்புங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கும். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமும் இந்த சித்திரை மாதத்தில் தான் நடக்கும். அதே போல் தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு முக்கிய நாளாக பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி அமைய போகுது. மேலும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தரும்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னா அது சித்திரா பௌர்ணமி நாள் தாங்க. மாதந்தோறும் இந்த பௌர்ணமி திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மட்டும் விழாவாக நம்ம கொண்டாடி வரோம். அப்படி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்ன செய்யலாம், இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அமையும் போது என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையக்கூடிய நாளை தான் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுவோம். இது நம்முடைய பாவ புண்ணிய செயலை கணக்கு வைத்திருக்கக்கூடிய கடந்த கால பாவங்களை இருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான நாளுங்க. சித்ரா பௌர்ணமி என்று செய்யக்கூடிய வழிபாடுகளில் இறையறல் கிடைப்பதோடு மட்டும் இல்லை, நம்முடைய கர்ம வினைகள் இருந்து நிச்சயம் விடுபட முடியும். ஒரு நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுதுன்னா தவறாமல் இந்த பௌர்ணமி என்று வழிபடுங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் சித்திரகுப்தர். அவருக்குரிய நாளாகவும் அமைய போகுது. நாம் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம செய்த கர்ம வினைகளின் அடிப்படையிலே நம்ம சொர்க்கத்திற்கு செல்லுவோமா இல்லை நரகத்துக்கு செல்வோமான்னு சித்திரகுப்தர் தான் தீர்மானிப்பாராம். நாம் மரணத்துக்கு பிறகு நரகத்தில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு கடந்த காலங்களில் செய்த தவறுகளையும் பாவத்தையும் பிராச்சித்தம் செய்ய வேண்டும்னு நினைச்சிங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுடைய தவறுகளுக்காக நீங்கள் வருந்திட்டு சித்திரகுப்தரை மனதார வேண்டிய சில வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துடுவார். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா புனித நீராடல். ஒவ்வொருவரும் தன்னுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திட்டு தெய்வீக அருளை பெறவும் புனித நீராடல் ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சித்திரகுப்தரையும் சிவபெருமானையும் வழிபட்டாலே உங்கள் மனதுக்கு அமைதியும் இறையறலும் கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். அதே போல் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் மாலை நேரத்தில் சந்திரனையும் வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. அதே போல் இந்த நாளில் தானங்கள், ஏழைகளுக்கு உணவு, உடை, அத்தியாவசிய தேவை பொருட்களை தானமாக கொடுத்தாலே உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவில் குறையும். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுவது உங்கள் பாவத்தை போக்கி மிகப்பெரிய புண்ணியத்தை நிச்சயம் தரும். இதனால் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதை பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருது. அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமைய போகுது. இந்த நாளில் நீங்களும் கிரிவலம் சென்று உங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு புண்ணிய பலனை தேடிக்கோங்க. பொதுவாகவே கிரிவலனாலே எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஆலயம்னா அது திருவண்ணாமலை மட்டும்தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் தான் ஏராளமானவர் சொல்லுவீங்க. இதனை திருவண்ணாமலையை கிரிவலனும் அருணாச்சல கிரிவலனு கூட சொல்லலாம். கிரிவலம் செல்வதால் நம்முடைய பாவ வினைகள் குறைந்து புண்ணிய நிச்சயம் உண்டு. தெய்வர்கள் மட்டும் இல்லை, சித்த புருஷர்களுடைய அருளும் இந்த நாளில் நமக்கு கிடைக்கும். இயற்கையினுடைய நல்ல அருளையும் நம்மால் நிச்சயம் பெற முடியுங்க. அனைத்து கிழமை, அனைத்து திதிகள் எல்லா நேரத்திலும் கிரிவலம் செல்லலாம்.
எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கிரிவலம் என்றதுமே திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்கோம். ஏராளமான பேர் பார்த்திங்கன்னா இந்த நாளை கிரிவலம் வழிபடுவீங்க. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளை கிரிவலம் செல்வது உங்கள் வாழ்க்கையில் செல்வ கடாட்சத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயம் ஏற்படுத்தும். மேலும் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்லுங்க. உங்களுக்கு அந்த பாடல் தெரியும்னா பாடிக்கிட்டு கூட நீங்கள் போகலாம். எதுவுமே தெரியவில்லைன்னு சொன்னால் நாமங்களை மட்டுமாவது சொல்லிக்கொண்டு போகலாங்க. சிவாலயம்னா சிவாய நம, ஓம் நமச்சிவாய என ஓம், முருகன் கோவில்னா ஓம் சரவணபவன்னு, அம்பாள் கோவில்னா ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுவோம். நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போதே சிவபெருமானை மட்டும் மனதில் நினைச்சு கொண்டு ஓம் நமச்சிவாய என மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கிரிவலம் செல்லுங்க. கிரிவலம் செல்வதால் நிச்சயம் உங்கள் பாவ வினைகள் குறைஞ்சு புண்ணியம் கூடும். தெய்வ அருள் மட்டும் இல்லை, சித்த புருஷர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிவலோக பதவி உண்டு, நோய்கள் நீங்கிடுங்க. திங்கக்கிழமைனால கிரிவலம் செல்வது பாவ கணக்கை குறைக்கும், புண்ணிய கணக்கு மேலங்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமைனால கிரிவலம் செல்வது கடன் தீருங்க, தீவினைகள் போகும், வறுமை நீங்கும், சகல சம்மத்துகளும் உங்களை தேடி வரும். கர்ம வினைகள் நிச்சயம் நீங்கிடுங்க. என்ன நினைத்து கிரிவலம் செல்றீங்களோ அந்த காரியம் உடனே கைகூடி வரும். அடுத்ததாக புதன்கிழமைனால கிரிவலம் செல்வது கலைகளில் நல்ல வளர்ச்சி உண்டு, மோட்சம் உண்டு. வியாழக்கிழமைனால கிரிவலம் சென்றால் குரு அருள் கிடைக்கும், ஞான சக்தி உண்டு. ஜென்மம் மட்டும் இல்லைங்க, பல ஜென்ம குருமார்களின் ஆசை உங்களுக்கு உண்டாகும். வெள்ளிக்கிழமைனால கிரிவலம் செல்வது செல்வ நலன் கிடைக்கும், வைகுண்ட பேரு உண்டு, குழந்தை பேரும் உண்டு. அதே போல் சனிக்கிழமைனால கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா பிறவி பிணி அகலுங்க. வியாபாரத்தில் உச்ச நிலை உண்டாகும், நவகிரக தோஷங்கள் இருந்து நிச்சயம் விடுதலை பெறுவீங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் கிரிவலம் சென்று வழிபடுவது தீவினை அனைத்தும் நீக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் சென்றீங்கன்னா உங்களுடைய விரும்பக்கூடிய சக்திகளை பெறலாம். பகல் மாலை வேலைன்னு கிரிவலம் செல்வது தனம் தானியம் பெருகும். இரவு இல்லைன்னா நள்ளிரவு நேரத்தில் கிரிவலம் சென்றீங்கன்னா அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். அதுவே அமாவாசை நாட்களில் கிரிவலம் செல்வது அருளை வேண்டுவோர் அமாவாசையிலும், பொருளை வேண்டுவோர் பௌர்ணமிலும் கிரிவலம் செல்லலான்னு சொல்லுவாங்க. இதனால் சிவனின் அருளை மட்டும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா அமாவாசை நாளில் கிரிவலம் சென்று வழிபடுங்க. மேலும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை தரக்கூடியதாங்க இந்த அமாவாசை கிரிவலம். இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது அனைத்து நலன்களையும் தரக்கூடியதுங்க. எதை சொல்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரிவல வழிபாடு. வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறையாவது கிரிவலம் செல்லுங்க. வாய்ப்பு உள்ளவங்க மாதத்தின் ஒரு முறையாவது கிரிவலம் சென்றுவாங்க. வேண்டியது அனைத்தையும் நிச்சயம் சிவபெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். வறுமையினுடைய பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் நீங்கள் செல்ல முடியும். ஞானம் செல்வம் வாழ்க்கையில் அனைத்திலும் உயர்வை தரக்கூடிய கிரிவலம் தாங்க அண்ணாமலையார் கிரிவலம். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி பார்த்திங்கன்னா இந்த கிரிவல வழிபாட்டுக்கு உண்டு. திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்திங்கன்னா லிங்க வழிபாடு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கம்பீர காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எங்கோணம் வடிவில் 8 சிவலிங்கம் அமைந்திருக்கோ அதனை சுற்றி வழிபடுவதுங்க. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம்னு அஷ்டலிங்கங்களையும் வழிபடுவது. ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, 16 விநாயகர் கோவில், 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சி அம்மன்னு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதை வழிபாடுங்க. நிறைமாத கர்ப்பிணி பெண் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய மட்டும் நினச்சி கொண்டு போவாளோ, அதே போல் கிரிவலம் செல்லும்போது உங்கள் மனதில் சிவபெருமானை மட்டும் நினைத்து கொண்டு செல்லணும். அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியோடு தான் கிரிவலம் செல்லணும். கிரிவலம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லைன்னா இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் கிடைக்குங்க. எத்தனாயிரம் எறும்புகள் உணதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன் சேரும். அதே போல் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டுங்க.
புத நாராயணர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கிய பிறகு நீங்கள் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்யணும். அதன் பின் ராஜகோபுர வணங்கி மலையை வலம் வர தொடங்கலாம். இந்த பதிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, கிரிவல பாதையில் ஏற்பட்ட ஒரு அற்புத காட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.